மெட்ராஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தினமும் உங்களை இன்று ஒரு கதை அப்படின்னு சொல்லி சந்திச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கீங்க எல்லாரும். கதைக்கு போலாங்களா? ஒரு பன்வாரிலால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கழுதையை வச்சிருக்காரு. அந்த கழுதையை வச்சுக்கிட்டு அவர் அவருடைய தினப்படி பிழைப்பை அவர் பார்த்துக்கிறார். அவர் ஒரு டோபி, சரிங்களா, வண்ணான். அவர் யாருன்னா, அந்த பன்வாரிலால் ரொம்ப 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 சாதாரணமான ஆளு. சுயமா அவருக்கு சிந்திக்க தெரியாது. மற்றவங்க சொல்றத கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். இன்னும் சொல்ல போனா எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவருக்கு சுயமா சிந்திக்க தெரியாது, விஷயம் எதுவுமே தெரியாது. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் அப்பாவுக்கு ஏத்த மாதிரியே தான். இவங்க ரெண்டு பேரையும் கலாட்டா பண்ணி ஊர்ல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற சிறுவர்கள், பெரியவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறது வழக்கம். அவங்களுக்கு பொழுது போலேன்னா உடனே பன்வாரிலால் கிட்டயும் அவங்க பையன்கிட்டயும் ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு வேணும்னே அவங்க பண்ற முட்டாள்தனத்தை பார்த்து சிரிச்சு அந்த மாதிரி பொழுது போக்கிக்குவாங்க. ஒரு நாள் என்னாச்சு, துணி மூட்டையெல்லாம் ஏத்திட்டு பன்வாரிலாலும் அவரோட பையனும் கழுதையை ஓட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பின்னாடியே ஒரு 10 பசங்க பயங்கரமா ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க பன்வாரிலால. என்ன நீ கழுதை மேல இவ்வளோ மூட்டையை வச்சிருந்தா கழுதை எப்படி நடக்கும், எடு மூட்டையெல்லாம் எடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கழுதையை நிப்பாட்டி ஆளுக்கு ஒரு மூட்டையா தூக்கிக்கிறாங்க பையனும் அப்பாவும். ஆனா எப்படி தூக்க முடியும்? தூக்க முடியாதுல்ல. பையன் அப்பா எனக்கு தோல் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்றான் கொஞ்சம் தூரம் நடந்ததுமே. அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, ஏன்டா அவங்க அப்பா கிட்ட சொல்ற, அதான் கழுதை இருக்குல்ல, கழுதை மேல மூட்டையை வச்சுட்டு நீயும் அது மேல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மூட்டையை வச்சுட்டு இவனும் உட்காந்துக்கிறான் கழுதை மேல. கொஞ்சம் தூரம் போனதும் எதிர்த்தாப்புல வர ஆளுங்க, எதிரில் வரவங்க சொல்றாங்க, என்னது இது, வயசான அப்பாவை நடக்க வச்சுட்டு நீ உட்கார்ந்து வர கழுதை மேல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு, அப்பா மேல ஒரு அன்பு இருக்கா, ஒரு கரிசனை இருக்கா, என்ன பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்க, மட்டு மரியாதை இல்லாத பிள்ளைங்கன்னு அந்த பையனை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாங்க. அவன் பயந்து நடுங்கிட்டு டபால்னு குதிச்சிடுறான். கழுதையில இருந்து குதிச்சுட்டு அப்பாவை ஏறி உட்கார சொல்றான். அப்பா ஏறி உட்கார்ந்துக்கிறார். கொஞ்சம் தூரம் போறாங்க. எதிர்த்தாப்புல இன்னொரு 4 பேர் வராங்க. அவங்க சொல்றாங்க, சின்ன பையனை நடக்க வச்சுக்கிட்டு கழுதை வயசாகுது உனக்கு, நீ ஏறி உட்கார்ந்து வர கழுதை மேல, ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு, என்ன புள்ள வளர்க்குற நீ, பசங்க மேல நாம எவ்வளவு பாசமா இருக்கோமோ அவ்வளோ பாசம் தான் பசங்க நமக்கு திருப்பி காட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா நீனு, என்ன வளர்க்குற நீ புள்ள, அவன் பாரு பாவம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அப்பா அவரு குச்சிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பையன் உட்கார்ந்தாலும் திட்டுறாங்க, அப்பா உட்கார்ந்தாலும் திட்டுறாங்க. என்னடா பண்றதுன்னு குழம்பிக்கிட்டே அவங்க நடந்து இருக்கும்போது பின்னாடி அந்த பசங்க வந்தாங்க இல்லையா, அவனுங்க அப்படியே வாயை பொத்தி பொத்தி சிரிச்சுக்கிறானுங்க. தாங்க முடியல அவனுங்களுக்கு சிரிப்பு. செம்மையா சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, பேசாம 2 பேர் ஏறி உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு. பையனை விட்டு நாம உட்கார்ந்தா நம்மளை திட்டுறாங்க, நம்மளை விட்டுட்டு பையன் உட்கார்ந்தா பையனை திட்டுறாங்க, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கலாம் கழுதை மேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூட்டையும் அதில் கழுதை மேல வச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த கழுதை தாங்குமா, வாயில்லா ஜீவனாச்சே, அது என்னாச்சு, அது தொப்பக்கட்டின்னு விழுந்துருச்சு. அவ்வளவுதான். இன்னும் கை கொட்டி சிரிக்கிறாங்க, ஆஹாஹாஹான்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தலையை சுரிஞ்சிட்டு நிக்கிறாங்க. என்ன பண்றது இப்போ, கழுதை உட்கார்ந்துருச்சே, கழுதைய கொண்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டுங்க பேசாம, அந்த கழுதைக்கு சத்தே இல்லை, நீங்க ஏதாவது சாப்பாடு கீப்பாடு போட்டாதானே அந்த கழுதைக்கு அப்படின்னு அதுக்கும் ஒரு திட்டு வாங்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, எப்படியோ இந்த கழுதையால இப்ப நடக்க முடியாது, நாம இதை கொண்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு கழுதையும் ஓட்டிக்கிட்டு இவங்க திரும்பி தெருவுல இருக்கிற நாய்களை கல் எடுத்து அடிச்சு குச்சியால உதைச்சு இந்த கழுதையை பார்த்து குலைக்க வைக்கிறாங்க. கழுதை என்ன பண்ணுது, இந்த நாய்ங்க கத்துறத பார்த்து பயந்து மிரண்டு தலை தெறிக்க ஓடி ஆத்துல விழுந்துருது. ஆத்துல விழுந்த கழுதையை காப்பாத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாம கழுதை ஆத்தோட போயிடுது. கடைசியில கழுதையும் போய் வேலையும் போய், ஆமா வேலை செய்ய முடியல, டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள பொழுது மத்தியான பொழுதுக்கு தாண்டி போயிடுச்சு. கொண்டு வந்த மூட்டையெல்லாம் வச்சுட்டு கரையோரத்துல உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு
இப்படி சோகமா தாவாங்கட்டையில கையை கொடுத்துட்டு உக்காந்துட்டாங்க அப்பாவும் பிள்ளையும். இதுக்கு மேல இவங்கள நாம வந்து கலாட்டா பண்ணா நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டோ, இல்ல போறோம் இன்னைக்கு காமெடி படம் ஓட்டுனது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோ அந்த பசங்களும் கிளம்பி போயிடுறாங்க. என்ன சொல்ல வரேன் இந்த கதையில? ஏதாவது புரிஞ்சுதா? மேட்ரு என்னன்னா, இந்த பன்வாரிலால் மாதிரியே நம்மள நிறைய பேர் இருக்கும். மற்றவங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் நாம கேட்குறோம். நாம சுயமா யோசிக்கிறதே இல்லை. அதுவும் இந்த மற்றவங்க இருக்காங்க பாருங்க, யாருக்குமே வந்து இப்போ ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒரு மாமியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மருமகள் மேல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். மருமகளை எடுத்துக்கிட்டா மாமியார் மேல ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும். இந்த மாதிரி இல்ல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை, பேச்சு வார்த்தை தகராறுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஆகாதவங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில இருப்பாங்க. இந்த நடுவுல இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாம மாத்தி 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 போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இந்த வம்பு பண்ற வேலையும் சச்சரவு பண்ற வேலையும், ஏன் சண்டைய வளர்த்து விட்டு எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எப்படி அவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ் ஆயிடுறாங்க, எதிரிகள் ஆயிடுறாங்கன்னு பார்க்கறதுக்கே ஒரு கும்பல் அலையுது. ஒரு கும்பலை ஏன் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட அந்த மாதிரி இருப்பாங்க. நாம பன்வாரிலால் மாதிரி எப்பவுமே மத்தவங்க சொல்றத கேட்காம, கண்டிப்பா இந்த மாதிரி வம்பு பேசுறவங்க, சண்டை போடுறவங்க, ஏன் தூண்டி விடுறவங்க பேச்ச கேட்கவே கேட்காம நாம யோசனை பண்ணணும். நாம சுயமா சிந்திக்கணும். ஏங்க பர்ஃபெக்டா யாராவது இருக்க முடியுமா? 100% பர்ஃபெக்ட்னு மனுஷன் யாராவது இருக்க முடியுமா? முதல்ல நாம இருக்கமா? மாமியாரோ மருமகளோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது 100% பர்ஃபெக்டா இருக்கமா? கண்டிப்பா இருக்க முடியாதுங்க. ஏன்னா நாம மனிதர்கள், நமக்கு 1008 குறைகள் இருக்கும். நமக்கு நம்ம குறைகள் தெரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுப்பா, நான் என் வேலையை கரெக்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால மற்றவங்களுடைய நிறைகளை நாம பாராட்டணும். மற்றவங்க குறைகளை அதிகம் வந்து கவனிக்காம கண்டுக்காம, முக்கியமா எடுப்பார் கைப்பிள்ளையா மற்றவங்க சொல்றத காதல போட்டுக்காம, நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ, நம்ம அறிவுக்கு தோன்றதை செய்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா உறவுகள் மேம்படும். தானாகவே நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு புதிய கதையோட சந்திக்கிறேன். வணக்கம்.